வண்டி பார்த்தீங்கன்னா i20. இந்த வண்டியை வந்து கஸ்டமர் வந்து ஆயில் சர்வீஸ்க்காண்டி கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வண்டி வந்து மேலே தூக்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஆயிலை வந்து கழட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி. ஆயில் ஃபில்டர்லாம் அது கீழே வந்து கழட்டுறதுக்கு ஈஸி. அதனால் வந்து நம்ம வந்து மேலே தூக்கிக்கலாம். கஸ்டமர் வந்து 10,000 கிலோமீட்டர் நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2,000 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து கையோட ஆயில் ஃபில்ட்ரு ஜென்ரலாக நம்ம என்னென்ன செக் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து காட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் ஃபில்டர்லாம் நம்ம வந்து கழட்டிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஆயில் ஃபில்டர்லாம் கழட்டி விட்டோம்னா நம்ம வந்து வண்டி இறக்குனாலும் ஆயில் பாட்டிலே ட்ரைன் ஆகிட்டு இருக்கும். அதனால் அது முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து மற்ற வேலைகளை முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஆயிலை கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆயில் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. பெட்ரோல் வண்டி ஆயில் வந்து கொஞ்சம் பார்த்தா தெரியாது, கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தா தான் நல்லா தெரியும். ரொம்ப மோசமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா 2,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டதுனால கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருக்குது. அதனால் இந்த வண்டிக்கு வந்து ஆயிலை வந்து நம்ம மாற்றி விட்டுறலாம். ஆயில் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் போட்டிருக்கோம். அதனால் இந்த தடவை நம்ம வந்து ஒரிஜினல் தான் போட போகிறோம். ஏர் ஃபில்டர்லாம் மாற்றியாச்சு. இந்த டைப் ஏசி ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் மாற்றணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு போட்டாலே வந்து இது வந்து நல்லாயிருக்கும். மற்ற டைப்புன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். ஆனால் இந்த டைப் வந்து அதுமாதிரி மாற்ற வேண்டிய தேவையில்லை. லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணாலே போதும். இந்த வண்டியோட வைப்பர் பிளேடு பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக போயிடுச்சு, ஃபுல்லாக தேஞ்சு பிஞ்சிருச்சு. அதனால் வந்து இதையும் நம்ம மாற்றிக்க போகிறோம். பெருசு பார்த்திங்கன்னா 22 சைஸு, சின்னது பார்த்திங்கன்னா 17 சைஸு. இந்த வண்டிக்கு வந்து i20க்கு வந்து அவ்வளோதான் வரும் சைஸு. கஸ்டமர்கிட்ட வந்து மோசமாக இருக்குன்னு சொன்னதுனால அதையும் நம்ம வந்து சேர்த்து மாற்றியாச்சு. பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்வோலின் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வால்வோலின் ஃபுல் சிந்தட்டிக் ஆயிலு 5W30. இந்த வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டி. அதனால் வந்து 3 லிட்டர் கேனாகவே வாங்கி நம்ம வந்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லீக் எதுவும் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டியை இறக்கிட்டு மற்ற செக்கப்லாம் பார்த்துக்கலாம். ஸ்பார்க்கு, ஹெட்லைட்டு, டிம்மு, ஓகே, ஃபோக் லாம்பு, ஹசார்டு, ஓகே, பிரேக்குண்ணே, ஓகே, ஹசார்டு, ரிவர்ஸு, ஓகே.